இவங்க யார் 3 பேரு? தாய்மா, தாய்மா, வந்துட்டாருமா, அவருக்கு பதில் சொல்லு. ஐயா வந்துட்டீங்களா? ஐயா என் பிள்ளையால நிலைமைய பாருங்க ஐயா, என் பிள்ளையால நிலைமைய பாருங்க. என்னதான் நீ சொல்ல வர்ற? உனக்கு வர்றப்பெல்லாம் பிரச்சனையா தான் இருக்கு. வாங்கும்போது வக்கனையா இருந்ததா, இப்ப திருப்பி கொடுக்க வக்கல்ல. உன் பையனுக்கு அவன் தலைவன் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றதுக்கெல்லாம் காசு இருக்குது. கண்டவன் கூட சேர்ந்து போய் குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்குது. வாங்கி தின்ன காசை திருப்பி கொடுக்கறதுக்கு மட்டும் வக்கல்ல. வர்றப்பெல்லாம் உன் பஜனையும் பாட்டையும் கேட்கறதுக்கெல்லாம் வரல. இப்ப காசு எடுத்து வையு. ஐயா அண்ணா, எனக்காகண்ணா. உனக்காக விடுறதுக்குன்னு நீ என்ன இங்கிலாந்து இளவரசியா? எனக்கு முதல்ல எடுத்து காசை வைங்க. நான் அன்னைக்கே சொன்ன, கேட்டீங்களா? மகனுக்கு செல்லம் கொடுத்து இப்படி நம்ம குடும்பத்தை நடு தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. இந்த பாரு, வீட்டுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாம விட்டத்தை பார்த்துட்டு அவன் தலைவனை கூப்பிட்டுட்டு இருக்கான். தருதலை. உங்க பிரச்சனை அப்புறம் வைங்க, எனக்கு முதல்ல காசை வைங்க. இன்னும் பிரச்சனை உங்களோட தயாரா பண்ணிக்கிற புடவை பார்த்து வந்துடுவீங்களோ? காசு காசு கொடுத்துருக்க நீங்க கொடுக்குறீங்களா? நான் போயிடுறேன். 1000 தான் நீ காசு கொடுத்திருந்தாலும் இந்த குடும்பத்தோட நிலைமை பார்த்து அவனுக்கு காசு கேட்குற மனசாட்சி என்ன உனக்கு மறத்து போச்சா? எல்லாரும் வந்து வக்கனையா பேசுறீங்கல்ல, அவங்க கஷ்டப்படும் போது காசு நான் தான் கொடுத்தேன். இவ்வளவு பேசுறீங்களே, காசு காசு உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? உன்னால முடியுமா? முடியுமா உன்னால? குடு, நான் போயிடுறேன். என்ன தன குடிஞ்சு நிக்கிறீங்க? கூட சேர்ந்து குடிச்சீங்கல்ல, பதில் சொல்லு. ஆம்பளைங்க தானே, உங்க சந்தோஷத்துக்காக அவங்க கூட சேர்ந்துட்டு ஜாலியா குடிச்சிட்டு சுத்துனீங்கல்ல. இந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருச்சு. நாளைக்கு உங்க குடும்பத்துக்கும் இதே நிலைமை தான் வரும். நாசமா போன குடியால நீ எல்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு ஒரு மனுஷன் அந்த பொம்பளைங்களோட கதறல பார்த்துட்டு கூட கரைய மாட்டேங்கிற. உங்க வீட்டுல பொம்பளைங்களே இல்ல, உங்களுக்கு என்ன இப்ப காசு தானே? நீ எல்லாம் ஒரு மனுஷன். இந்தா தூக்கிட்டு போ. முதல்ல அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு மனுஷனா நடந்துக்கோ. உன்கிட்ட இருக்கிற காசை வச்சு அவசரத்துக்காரன் யூனிட் ரத்தம் வாங்க முடியுமா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். நட்பு என்பது நண்பனுக்கு அன்பனாயிருப்பதல்ல, அவன் தடமாறும் போது புடம் போட வேண்டும். அவன் குடும்பம் அல்லல் படும் போது வள்ளலாக வேண்டும். இது நட்புக்கு மட்டுமல்ல, காதலுக்கும் பொருந்தும்.